மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு என்று பெயரிடுவதற்கு முன்பே 1938ஆம் ஆண்டில் தமிழ் மொழிக்காக போராட்டக் களத்தில் நினைவில் வாழும் திரு நடராசன், நினைவில் வாழும் திரு தாளமுத்து ஆகியோருடைய உயிர் தியாகம் செய்த முதலில் ஊட்டிய தமிழ் உணர்வை தொடர்ந்து மரியாதைக்குரிய நினைவில் வாழும் சர் ஏ டி பன்னீர்செல்வம் முதல் பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர், நினைவில் வாழும் ஐயா பேராசிரியர் போன்றோர் ஊட்டிய உணர்வை தொடர்ந்து கையில் மனதிலேந்தி இந்தி திணிப்பில் எதிர்ப்பு உணர்வை அணைவிடாமல் தமிழ்மொழி காக்கும் லட்சிய போரின் தலைநாயனாய் விளங்கி வருகிறார் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள். மெய்வருத்தம் பாரார், பசிநோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார் என்ற வரிகளுக்கு ஏற்ப எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றி வெற்றி காண்பதிலே குறிக்கோளாக கொள்வார். தம் உடல் நலனையும் பொருட்படுத்த மாட்டார்கள், பசியையும் நினைக்க மாட்டார்கள், கண்ணுறக்கம் கொள்ள மாட்டார்கள், திசை திரும்பிட யார் எதை கூறினாலும் அதை புறக்கணிப்பார்கள். காலத்தின் அருமை கருதி பிறர் அவமதிப்பையும் புறந்தள்ளி கடமைகளை செய்வதற்கே முன்னுரிமை தருவார்கள் என்கிறது நீதிநெறி பாடல். எனவே அந்த தத்துவத்தை கொண்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இப்பாடலின் கருத்திற்கேற்ப இன்றைக்கு மும்மொழி திணிப்பு திட்டமா, குடியுரிமை திருத்த சட்டமா, வக்வாரிய சட்ட திருத்தமா, நாடாளுமன்ற தொகுதியின் மறுசீரமைப்பா, அரசின் கொள்கைகளுக்கு எதிரான ஆளுநரின் செயலா, இப்படி எது என்றாலும் ஏற்க முடியாது என்பதை குன்றை போல் நிமிர்ந்து நின்று தமிழ் மக்களுக்காக, தமிழ் நாட்டிற்காகவும் தொடர்ந்து இன்று வரை போராடி தமிழ் மொழி காவலனாக விளங்கி வருகிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்கொண்டனாரின் வாக்குகள் போல எல்லோருக்கும் எல்லாம் என்ற உயர்ந்த தத்துவத்தை உலகிற்கு உணர்த்துகின்ற மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் குடும்பத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை இந்த நேரத்திலே வணங்குகிறேன். மேலும் என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு தொடர்ந்து ஊக்கமும் ஆக்கமும் வழிகாட்டியும் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மக்கள் பணி செய்வதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய முத்தமையா கலைஞர் அவர்களும் ஏறத்தாழ 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பையும் வழங்கியதோடு கழகத்திலே நம்முடைய பல்வேறு அமைப்புகளில் எனக்கு பொறுப்புகளை வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிற மாண்புமிகு முதலமைச்சர்களை மீண்டும் வழங்குகிறேன். 2003-2004ஆம் ஆண்டு மானிய கோரிக்கை உரையின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பற்றி துணை முதலமைச்சரை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டேன். உங்களின் வெற்றி 1000 விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி என்று சொன்ன மகேந்திர சிங் தோனி போல இங்கே தொடக்க வீரர்கள் நிறைய உண்டு, ஆனால் நான் முடித்து காட்டும் வீரன் என்று சொன்ன உஷேன் போல்ட் போல அரிய செயலை செய்து முடிப்பது வலிமையினால் அல்ல விடாமுயற்சினால் என்ற பிரிட்டிஷ் தத்துவஞானி ஜேம்ஸ் ஆலன் சொன்னதைப் போல தனது செயல்பாட்டின் மூலம் தேசத்தை கவனிக்க வைத்துள்ள கழக இளைஞரணியுடைய செயலாளர் இளஞ்சூரியன், கழகத்தின் எதிர்கால விடிவெள்ளி அன்பு இளவல் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வணங்குகிறேன். அவை முன்னவரும் கழக பொதுச் செயலாளரான மாண்புமிகு அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கேயம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்ட மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு எனது தேர்தல் வெற்றிக்கு உழைத்திட்ட கூட்டணி கட்சியின் தோழர்களையும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் என்னை ஈண்டெடுத்து மறைந்த என் தாய் தந்தையும் வணங்குகிறேன். கழக ஆட்சியில் 2வது முறையாக அமைச்சராக்கி 2வது முறையாக தமிழ் வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கைக்கு பதில் சொல்கிற வாய்ப்பையும் 5வது முறையாக மாமன்றத்தில் செய்தித்துறை மற்றும் எழுதுபொருள் அச்சுத்துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்ய வாய்ப்பளித்தமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவன் எவ்வளியோ அவளியே தொண்டனும் என்பதற்கேற்ப கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு 1986இல் அன்றைக்கு ஒன்றிய அரசால் திணிக்கப்பட்ட இந்தி திணிப்பை எதிர்த்து சட்டநகல் எரித்து கோவை மத்திய சிறையிலே நானும் 45 நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டேன் என்பது இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் தமிழுக்காக சிறை சென்றதே எனது அரசியல் பொது வாழ்வின் மைல்கல்லாக அமைந்தது, மக்கள் பணிக்கு ஊக்கமளித்தது. இன்றும் நம் தாய்நாட்டின் சுதந்திர போராட்ட தியாகிகளையும் நம் தாய்மொழி காவலர்களையும் தமிழ் அறிஞர்களையும் கௌரவிக்கும் துறைக்கு அமைச்சர் என்பதிலே நான் கூடுதல் பெருமை கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.